என்ன மார்க்கெட்டே போயிட்டு நனைஞ்சு வந்தால் என்ன செய்யுது? இதோட வெட்டாடிக்கு எல்லாம் பழுத்துடுது. ஆல்ரெடி பழுத்துட்டுது. இது பயங்கர உரைப்பு. ஆனால் இனி இது காய்க்குமா? ஓ, அதற்கா திருப்பி இருக்கா? என்ன பீச் வேலை விட்டு வந்து பீச் பழம் வந்து வெட்டி கடாண்டு அடிக்குது. பீச் மரம் மொட்டை அடிக்கப்பட்டது பாருங்க. இப்போ இப்போ நாங்கள் எந்த பெரிய அங்காலே மண்டோட இதில் இந்த காய் கட்டணும், அதில் கட்டணும். இது ரெண்டும் காய்ச்சிட்டு நீ மற்ற காயெல்லாம் ரெண்டு விதை ஒரே பழம் அப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்ற அத்திப்பழம் கொஞ்சம் நாளைக்கு பாருங்க. ஒரு சட்டி ஃபுல்லாக அப்படிங்க இருக்கிறேன். கீழே அத்திப்பழம் கொஞ்சம் இருக்குது. அப்போ இதுலேயும் இருக்குது நிறைய பழம். இங்கே வேறு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கூட எங்கே வைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நேற்றைக்கு முந்தினம் வந்து நாங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அறுவடை செய்தாங்க. அதோட வந்து இன்றைக்கும் வந்து அறுவடை செய்ய போகிறோம் என்னன்னு சொன்னால் அத்தி மரத்தில் வந்து நிறைய பழத்து இருக்குது. அப்போ வந்து அத்திப்பழம் வந்து அறுவடை செய்ய போகிறோம். அதோட வந்து உங்களுக்கும் வந்து நேற்றைக்கு முன்தினம் நடந்த அறுவடையை நான் இந்த வீடியோவில் இணைச்சி விட்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்போ இன்றைக்கு வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது. அப்போ நேற்று வந்து நல்ல மழை, இது வெயில். அப்போ இன்றைக்கு மழை பெய்யுது. என்ன செய்யுது? இங்கே வேறு புடலங்காய் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. என்ன புடலங்காய் என்ன செய்யுது இது? இப்போ கிரேப்ஸ் கிரேப்ஸ் வந்து இதை அப்படி என்ன பிடுங்கி என்ன உப்பும் தூளும் போட்டு சாப்பிட மழை பெய்திருக்கு. இப்போ இங்கே நாங்கள் வரக்க மழை இல்லை, ஆனால் இப்போ பெய்திருக்கு பாருங்க. இவ்வளோ வந்து இப்போ கிரேப்ஸ் பழம் பிடுங்கி இருக்கிறோம். அப்போ இதை வந்து உப்பும் தூளும் போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ விலைக்கடை இல்லையா இப்போ கடைக்கு? நான் போயிட்டு வரட்டேன் கடைக்கு. அப்புறம் நாளைக்கு ரெண்டு அப்புறம் டைம் இருக்கு. அங்கே வேறு அந்த கத்தி இதில் முட்டை வந்து அதில் விட்டுருக்கு வந்து. இதில் என்ன இதில் இழுத்து விட்ட மாதிரி கிடக்கு. அவர் கரிமிளகாய் இதில் கறிவேப்பிலை வெண்டிக்காய் வெட்டலாம். இதில் பெரிய காயாக வந்துட்டு அது இந்த பின்னேரம் இப்போ வெட்டுறோம். இதில் இதில் எங்கடா சிவத்த வெண்டிக்காய் இது இல்லையா? குட்டி மிளகாய் ஆச்சு பாருங்க. இதில் இந்த மிளகாயம் எல்லாம் பழக்குது. இது என்ன வாடி நம்ம இருக்குது மழைக்கு, இது வெயிலுக்கு வாடி இருக்கு. அப்போ இதில் வந்து கிரேப்ஸ் அப்போ அப்படியும் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து என்ன செய்யுது? கூழாப்பழம் மாதிரியே என்னதுன்றது. இனி இதுக்குள்ள உப்பும் தூளும் லைட்டாக உப்பும் போட்டு லைட்டாக தூளும் போட்டுட்டு இப்படி பிட்டஞ்சு சாப்பிட்ற செம்மையாக இருக்கு. தோல் வந்து சரியான இது எடுக்கக்கூடாது. தோல் வேற லெவலில் இருக்குமென்று சாப்பிட்டேன். நீ நான் நேற்று இரவு குடிக்கணுது சாப்பிட்டேன். ஓகே, இந்த அப்புறம் கிரேப்ஸ் வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு. நல்லா பழுக்க கிடையாது பிடிங்கிட்டேன் நான். ஓகே, நேற்று ஒரு கப்பு இதில் பிடிங்கண்ணா. இனி பழம் இல்லை, காய் நிறைய இருக்குது. காய் எக்கச்சக்கமாக இருக்கு. அதை இப்போ 2 நாள் எல்லாம் பழுத்துடும். நாளைக்கு பிடுங்க வேணும் ஒரு விசை.
வீட்டுக்கு வந்து கேட்க சாப்பிடலாம் இப்போ வந்து எங்களுடைய தோட்டத்தில் பீச் இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, அதோட வந்து ப்ளூபெரியும் இருக்குது கொஞ்சம் தான். ஆனால் இப்போ நிறைய இருக்குதுண்டா அத்திப்பழமும் கிரேப்ஸும் பீச்சும் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ தோட்டத்தில் போனால் வேலை செய்யிட்டு வராக்க பழங்கள் பிடிங்க கொண்டு வந்தால் இப்படி சாப்பிடலாம். இப்போ வந்து கிரேப்ஸ் பிடிங்க கொண்டு வந்தால் இதில் வந்து பாருங்கள் பீச்சும் வந்து இருக்குது. ஓகே, கிரேப்ஸை இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. வெளுத்துக்கட்டு கிட்ட காட்டுங்க தூக்கி. இது கிரேப்ஸ் நல்லா பழுத்தில்ல சம்கா. அதுக்குள்ளே உப்பு கொஞ்சம் போட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் மிளகாயும் போட்டுட்டு இப்படி சாப்பிட செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? லைட்டான புளி, லைட்டான இனிப்பு, உரைப்பு, துவர்ப்பு. ஓகே, சீட் இருக்குது அங்கட கிரேப்ஸுக்கான. அப்போ இதே அண்டைக்கு இப்போ ஒரு 3 நாள் தானே வட்டி. ஆனால் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து நட்டினாங்க. ஆனால் இதுன்ற பலனை சரியாக அடைய இல்லை. ஆனால் இந்த முறை தான் இது அதே கண்டு தானே ஒரு கூட விரும்புகிறாக்க. இந்த முறை பரவாயில்லை. மிளகா போன முறை எங்களுக்கு நீரின் சிவப்பு மிளகாயின் சிவப்போடு. அப்போ நாங்கள் வந்து இந்த புல்லும் பட்டோன்னு பார்ப்போம். மழை என்ன பெய்ய மாட்டீங்களோ? புல்லெல்லாம் மட்டிடுவீங்களா? இந்த மிளகா பேர் இது பயங்கர உரைப்பு. ஆனால் இனி இது காய்க்குமோ? ஓ, அதற்கா திருப்பி இருக்கா கொத்திட்டு மண் வெனி வார குறித்து புல்லா இதாக தான் மேடம். ஒரு சைட்டுக்கு வேலை பண்ணிட்டு என்னன்னு சொன்னால் வேலை அதாவது வந்து வேலை அதோட வந்து சில நேரத்தில் வந்து சட்டே சண்டே லீவுன்னு சொன்னால் ஓடித்தான் வேலை செய்யணும். ஏன்னு சொன்னால் டைம் பிரச்சனை. நாளைக்கு வேலை நேற்று மழை மற்ற இன்றைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வலிக்கிட்டேன். விடிய வீடியோ இருந்தால் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட் போனால் வெள்ளை காடாக இருந்தது. அங்கே ஒரு மழை. அப்புறம் மழையை ஃபாஸ்ட்டாக வந்து என்னென்னு சொன்னால் தோட்டத்தில் இதுகள் எல்லாம் வெண்டிக்காய் எல்லாம் முத்த போகுது. பாருங்க இதுக்கு எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்க. ஆனால் பயங்கர உரைப்பு இது. ஒரு பறக்கினா ஒரு மிளகா மிஞ்சி போனால். ஆனால் நாங்கள் உரைப்பு சாப்பிட்ற உரைப்பு சாப்பிட்டாக்க பாதி போட்டாக்கா நான் ஒரு மிளகா போடுவேன். நாங்கள் வந்து உரைப்பு கடும் உரைப்பு சாப்பிட்ற வழியாக 2 மிளகா போடலாம். இங்கே வந்து கூட உரைப்பு சாப்பிட்றாக்க நாங்கள் அப்புறம் இன்னொரு பக்கெட் பிடுங்கிட்டு இது ஃபுல்லாக காணுங்க நாங்கள். அதுலேயும் இருக்குது பழுத்திருக்கு. அதுலேயே கறிமிளகாய் நட்டுருக்கு. இதுதான் எங்களோட கறிவேப்பிலை. கறிமிளகாயம் பழுத்ததை விட்டு இது கிடந்த பண்ணு மீன் கடைக்கே போட்டு வச்சு விட்டுருவோம். அங்கே தக்காளி பழம் இதில் வந்து பாருங்க இது செவ்வந்தி நட்டுனாங்க. அதே பூத்துருக்கு. இப்போ அடுத்ததாக நாங்கள் அறுவடை செய்ய போகிறது மீலன். இங்கே இடக்கு மீலன். தக்காளி பழத்தையும் இதுதான் எங்களுடைய மீன் விழுந்துட்டு பழுத்துட்டு அது பழுத்த இதில் தொங்கிட்டு இருந்திருக்குது. கம்பி 2 அடி. ஜூஸ் அடிக்க சூப்பராக இருக்கும். 4 மணிக்கு கொட்டதில் நிறைய கிடந்தது. எல்லாம் கொட்டு போயிட்டு அது வந்து விதை நானே எடுத்து வச்சிருக்குது. நெசியர் இந்த தக்காளி பழம்பு என்னன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து உங்களோட கடையடிக்கு வரக்குள்ள அவர் கேட்டார் இல்லை ரெண்டா லீவு என்ன செய்ய போகிறீங்க போரிங்காக இருக்குமெண்டு. இவர் மலந்த ஐயா. ஆனால் அவர் சொன்னால் தனக்கு லீவ் எடுத்தால் போரிங்காக இருக்கிறான். என்னண்டா அவங்க தோட்டம் பண்ண செய்கிற இல்லை தானே.
இப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து டைமே லீவு டைமே இல்லைன்னு சொன்னேன். மற்றது வந்து இப்போ யூடியூப் வீடியோ எடுக்கிறதா இல்லை, எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணால் 3 மணி நேரம் பிடிக்குதுன்னு. அதால் அதில் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ பெரிய தக்காளியாக காய்க்கணும். இது அந்த செரி டொமேட்டோ வெங்காயம் அதை பார்த்து கொண்டிருக்கு பக்காண்டு தான் இல்லையா. இது முருங்கை விதா போட்டுனாங்க வருது. இதில் வாழைக்குட்டி, தக்காளி பழம் காயில் வெட்டாதால வந்து பிரச்சனையா வெட்டி எடுமே. அதில் அந்த நல்ல பூச்சி இருக்குதுன்னு தக்காளி வந்து ஓஞ்சிட்டுது. இனி முடிஞ்சிருஞ்சு. தக்காளி வந்து நீ ஜூஸ் பண்ணுற விடத்தனே. இது வந்து குறைத்தலைப்பா அவருன்னு. இதில் வண்டிக்காயம் பட்டுமே, இதில் பச்சை வண்டிக்காய் இருக்கு. அட நேற்று பார்த்தேன் நான் முட்டையில் அதான் நான் சொன்னேன் முத்திருமே வண்டிக்கு சொன்னேன். அந்த அதில் விதை எடுத்து போட்டு நேற்று பிள்ளாத்த விட நான் இதில் இந்த கண்ணுக்கு ஆப்பிடையில. ஓகே. அப்போ இதில் வந்து புது முத்திட்டேன். ஓகே நட வேண்டாம். இல்லை இல்லை நட இருந்தால் பிரச்சனை இல்லை. நட மழைக்கு நினையா. இது ஃபுல்லாக இது அந்த குப்பை என்ன பேர் எவ்வளோ குப்பை. பாருங்க இவ்வளோ வந்து இதில் கல்லுகளுக்கு இடையில் இருந்த குப்பை. அப்போ ஃபுல்லாக இது ஃபுல்லாக செருக்கியாச்சு. இது இனி முன்னுக்கு வந்து புல் வெட்டோட மேண்டு சொன்னால் முன்னுக்கும் வந்து புல்லாக இருக்குது. பாருங்க இந்த பக்கம் எல்லாம் வந்து புல் எழும்பிட்டு என்ன சொன்னால் மழை வந்து இந்த கிழமை ஃபுல்லாக மழை. அதால் வந்து புல் காடாக வந்துட்டு இப்போ இதை வந்து அள்ளி இருக்க போட்டுட்டு ஃபுல்லாக போடப்படும். ഇതിൻ്റെ വില ഇന്നും இந்த பீச் மேலே கப்பு இதில் இருக்கிறபடியே அந்த பைப்பை எங்கே நட்டுருக்கோம். அப்போ அதுக்கு நாள் விடுது. அப்போ அதால் வந்து பீச் மரத்தை இது கிளியாக வெட்ட போகிறோம். வெட்டி விட்டால் தான் அங்கால பைப்பைக்கு வந்து ஓகேயாக இருக்கும். அப்போ அதால் வந்து இந்த கரைக்கட்டுகளை வெட்ட போகிறேன். அப்போ இதில் வந்து கரைக்க போல வெட்டணும்னா இதில் வேறு பைப்பு நட்டு. அப்போ இதில் பீச் நிற்கிறபடியாக நிலன் விழுந்தானே. அப்போ இதில் கரைக்க போல வெட்டி விட்ட மாட்டேன். இந்த கப்பில் ரொம்ப படம் படுத்துருக்கு. படத்துக்கு நல்ல படம் என்ன படத்தில் வந்து வெட்டுக்கான ஈஸியாக வெட்டணும்.
அது இந்த கத்தியான வச்சுலாம் இதில் வந்து வண்டியாச்சு. இப்போ இதில் எல்லா கட்டையும் வெட்டி அது இது நல்ல காய்க்குதுல. நான் இதில் எல்லா இடத்தையும் நல்லா வளருது. நல்லா பூச்சி கடிச்சிட்டு காலில். அதையும் கட்டலாம். அப்படியே மேடம் மாமா மேல விழுந்துடும். ஃபோன் ஸ்டாண்டும் விழுந்துட்டு தம்பி அது விழுந்துட்டு பைட்டை வந்து இப்போ நல்லா இருக்கு. இதில் வெயில் பட்டு இருந்தால் காய்க்கணும். இல்லை முதல் வந்து அந்த கட்டையும் பட்டலாம். புது அந்த ஒட்டி அனுப்பலாம். அது இந்த ஆயில தானே. அப்படியே வைக்கணும். Papi, es bueno ya. மேலால வந்து குட்டி குட்டி கப்பல் அது இனி ஓகே. இப்போ அங்கே வட்டியாக இருக்குது. இனி வந்து கவுப்பிக்கு நல்ல வெயில் படும். நல்லா இருக்கும். இதுவும் மத்தி மரம் வந்து கொஞ்சம் வளர்ந்து காடு மாதிரி வரும். ஓகே. அப்போ இப்போ இனி வந்து எல்லாமே சின்ன சின்ன பீஸாக விட்டணும். இந்த தடியை வெட்டிட்டு இங்கே மேலே இருக்கிறதும் கொஞ்சம் இருக்கணும். பாருங்க எப்படி படம் சிவப்பாக இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவலில் இருக்கு. ஓகே. அப்போ பாருங்க இங்கே ஃபுல்லாக வெட்டிட்டோம். பீச் மரம் மேலே எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ பாருங்க எல்லாம் இனித்தான் கீழே உள்ள பயிர்கள் நல்லா வரும். பாருங்க இப்படி பழத்திருக்கு. சிவப்பாக இருக்குது. இங்கே இந்த பழத்தை பாருங்க. தண்ணி சிவப்பாக இருக்குது. நல்ல பழம். சூப்பர் பழம். வேறு லெவலில் இருக்குது. ஹாய். அப்போ நல்ல பழம். ஓகே. அப்போ ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ இனி வந்து எல்லாம் வந்து இதுக்கு வெட்டி போடணும். என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கு? அந்த கிரேப்ஸை வந்து உப்புந்தூளம் போட்டு சாப்பிடுது. இதில் இது நட்டு நாங்கள் என்ன சுரக்கறி பாருங்க இப்படி வருதுன்னு சொல்லி. அப்போ பாருங்க இங்கே ஃபுல்லாக வெட்டிட்டோம். பீச் மரம் மேலே எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ பாருங்க எல்லாம் இனித்தான் கீழே உள்ள பயிர்கள் நல்லா வரும். பாருங்க இப்படி பழுத்திருக்கு. சிவப்பாக இருக்குது. இங்கே இந்த பழத்தை பாருங்க. தண்ணி சிவப்பாக இருக்குது. நல்ல பழம். சூப்பர் பழம். வேறு லெவலில் இருக்குது. ஹாய்.
அப்போ நல்ல பழம். ஓகே, அப்போ ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ இனி வந்து எல்லாம் வந்து இதுக்கு வெட்டி போடணும். என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கு? அந்த கிரேப்ஸை வந்து உப்பும் தூளும் போட்டு சாப்பிடுது. இதில் இது நட்டு நாங்கள் என்ன சுரக்கறி பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. இப்போ இதில் ஒன்று வந்து போட்டோம்டா அவளாம் வந்து வெயிலுக்கு எல்லாம் இதே எல்லாம் கொட்டி முடியும். ஃபுல்லாக இது பசலையாமா இதெல்லாம் கொடுக்கும். இப்போ 3ஆம் கட்டமாக வந்து பீச் பழம் வந்து அறுவடை செய்ய போகிறோம். அறுவடை குறைஞ்ச தரணும். இதுக்கு போடுறேன் அன்னைக்கு வந்து வாங்கி நல்ல பழம். இது வந்து இப்ப 2ஆம் கட்டமாக வந்து மிகப்பெரிய அளவில் ஹாய் இப்ப வந்து பாருங்க இதுல ஒரு சட்டி பழம் என்ன பீச் வேலை விட்டு வந்து பீச் பழம் வந்து வட்டி கடாண்டு அடிக்குது. பீச் மரம் மொட்டை அடிக்கப்பட்டது பாருங்க. இப்போ வந்து இவ்வளோ அறுவடை செய்தாங்க. இஞ்சாலயம் வந்து அங்காலயம் இருக்குது பழம். இந்த கப்பில் காய்க்கும். அது பெரிய கப்புகள்லாம் நல்லா காய்க்கும் பாருங்க. இதில் இந்த இப்படி கப்புகளில் தான் காய்க்கும் பாருங்க. இப்படி இருக்கு. ஓ இதில் வந்து 4-5 தான் பிடுங்கி விட்டா. ரைட், பீச் பழம் கம்ப்ளீட். இஞ்சால வேறு எவ்வளோ பழம் கீழே விழுந்து கிடக்கு. நீங்கள் ஒன்றுமே செய்யல. ஐயா இப்போ மரம் பட்டி முடிய பாருங்க வெள்ளியாக இருக்குது. அப்போ இனி வந்து என்னன்னு சொன்னால் இனித்தான் இதில் வந்து பாய்த்த நல்லா வரும் பாருங்க. இதில் சாப்பிடு. வேற லெவலில் இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு நிறைய பழம் இதில் எல்லாம் பாருங்க. மழைக்கு வந்து நிறைய பழம் கொட்டப்பட்டது. இது வந்து இப்போ விழுந்து எல்லாம் நல்ல பழம் கனிஞ்சிட்டு. அப்போ இதில் பாருங்க பைத்த. அப்போ இதுக்கு பைத்தக்காண்டி தான் கட்டாயம் இது வட்டுனாங்க. ஏன்னு சொன்னால் நிழல் பட்டா வராதுன்னு சொல்லி இனி வந்து நல்லா வரும். எப்படி இருக்கு அந்த வீடியோ பார்க்குறீங்கண்டா? இப்போ இனி வந்து அடுத்தாட்டமாக அத்தியம் வந்து பழக்க போகுது. பழத்து கொண்டு இருக்குது. ஒரே பழந்தான். எங்களுடைய தோட்டத்துக்குள்ள வந்து பீச் மரத்தை தொடர்ந்து அத்தி மரம் பழக்குது. அப்போ அத்திப்பழம் வந்து அறுவடை செய்ய போகிறோம் இனி அடுத்த கட்டமாக. அதோடு வந்து கிரேப்ஸும் வந்து நல்ல பழம். அப்போ நீ சொல்லுவேன் நடுகலம் போட்டர் வீல் ஹையில் வருதுண்டு பிரயோசனம் இருக்குது. சந்தோஷம் தானே. ஸ்ரீலங்கால மாமரங்கள் காய்க்கிற மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் மாவமில்ல பிளாமில் இப்போ குறைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால் இப்போ கடையில் வாங்கிலாம். நாங்களே நட்டு நாங்களே சாப்பிட்ற மாதிரி வராது பாருங்க. என்ன இந்த தோல் வந்து சுனைக்கும். இப்போ வந்து இறான வேர்க்குது. வேர்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு தான் வந்து இங்கே போனாங்க. அங்கே பீச் தோட்டத்துக்கு போய் பீச் பழம் பிடிக்க கொண்டு வந்தாங்க. இப்போ தானே இதில் நல்ல பழம் எப்படிங்க பண்ணணும். என்னன்னு சொன்னால் சில பழம் சூட்டதான். இது வந்து நீங்கள் அவங்க ஃபார்மில் வந்து 100% நல்ல பழம் இருக்கும். எங்களோட பழம் வந்து எல்லாமே நல்லதுன்ட்டு நாங்கள் சொல்லல பாருங்க. இது எல்லாம் நல்ல பழம். வேறு லெவல் பழம் இது. அப்போ சில பழம் சூட்டதான். சூட்ட என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து
ஏற்கனவே சொன்னாங்கல்ல மருந்தொன்று மடிக்காதவரைய சூத்தை குத்தி இருக்குது. இது வந்து சூத்த இல்லை, நல்ல பழம். எல்லா பழமும் கூடாதுண்டு இல்லை, சில பழம் கூடாது தான். அப்போ வேற லெவலில் இருக்குது. இப்போ வேலை செய்தது இதுண்ட விதை வந்து இந்த ஐயா இடம் காட்டும் இருக்கும். என்ன இது வந்து விதையில வராது, இது இங்க இருந்து கண்டு கொண்டு போகலாம். நீ பதிவு வைக்க தேவையில்ல, இது கண்டாயே வந்து விற்கிறாங்க. நல்ல பூக்குற கட்டியே இருக்குது, கொண்டு போன ஒரு வருஷத்துல காய்க்கும். என்ன அங்கே குளிருக்கு தான் வரும், குளிருக்கு தான் அங்கே வரும். குளிர் நாடுகளில் தான் இது வரும். பீச் ஆப்பிள் பிஎஸ் ஓ அது நல்லா வரும். காய்க்காது ஸ்ரீலங்காவில் அங்கே நட்டுருக்குறாங்க. ஆப்பிள் வந்து இங்கே லண்டனில் இருந்து ஒன்றே நட்டுருக்குறாங்களா. ஆனால் என்னன்னு சொன்னால் நல்லா வளர்ந்து நல்லா மதாளிக்கு போய் நிற்குது, ஆனால் காய்க்காது. அதுதான் காய்க்காது. குளிர் நாடுகளில் தான் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது குளிர் இருந்தால் தான் காய்க்கும். அப்போ நாங்கள் வந்து இனி வேலையை செய்வோம், சாப்பிட்டு கொண்டிருக்கு. இதில் கரை பின்பக்கம் இருக்க வட்டி சீவித்தாரிது. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இனி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் எல்லாம் இதுகள் கிடக்கு எல்லாம் எடுத்து திஞ்சால போட்டுட்டு இதில் பழங்களும் கிடக்கு எல்லாம் என்ன சொன்னால் இதில் எல்லாம் மொய்க்குது அந்த பூச்சியை. அப்போ இதில் எல்லாம் குமிக்க போகிறோம் பட்டு பாருங்க. வேற லெவல். வீடியோ பார்க்குறீங்க நினைப்பீங்க என்னடா காட்டி சாப்பிட்றேன்னு. அப்படி இல்லை, வேலை செய்கிறோம். டயர்டாக இருந்தால் அப்போ பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு வேலை செய்கிறோம். அப்போ எங்கண்ட இனி பீச்சு முடிய அடுத்தது அத்தி மரம் பழக்குது. அத்தி மரத்தை தொடர்ந்து அத்தி மரம் நல்ல பெரிய பெரிய நல்ல அடுத்த ஆட்டமாக நாங்கள் அத்தி மரம் வீடியோ வரும் பாருங்க. அத்தி மரம் நல்ல காய் ஆச்சிருக்குது. அப்போ இன்றைக்கு இதுதான். அப்போ நாங்கள் இனி ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் பைத்தேன். இதில் நாங்கள் அந்த கம்பி கட்டி விட்டபடியே நல்லா வருதுண்ணே. இது நல்ல முறை பார்த்திறேன். இப்படி நாங்கள் போட்டது நல்ல முறை என்று இல்லை, அது தண்டவாடில் அப்படி படந்து காய்க்குங்க. அப்போ இதில் பாருங்க கரையாக ஃபுல்லாக இந்த முறை தான். இல்லை அது அப்படியே வந்த முதல்ல அந்த பீச் கட்டு இருந்தபடியோ தெரியல. அப்போ நாங்கள் வந்து இனி இதில் நடக்கிற இதுகளெல்லாம் அடுத்து எறிஞ்சிட்டு ஃபுல்லாக குளிகளை வெட்டி இஞ்சால தான் போட போகிறோம். ஏன்னு சொன்னால் அது அப்படியே பசலையாக மாறும். அப்போ இதில் வந்து பாருங்க ஒரு சட்டி ஃபுல்லாக இதில் அறுவடை செய்திருக்கோம். அப்போ முட்டை அங்கே மேலே போயிருந்துக்குது. அப்போ இதில் மிளகா 3ஆம் கட்டமாயும் பழத்திருக்குது. அவருக்கா கொத்திட்டு மண்ணை நச்சு விட்டா நல்லா வரும். அப்போ இங்கால கத்தரிக்காயும் இருக்கும். முட்டை போதும் நீ அறுவடை செய்ய பாருங்க. இப்போ வந்து இது அத்தி மரம் எல்லாம் வெட்டி மொட்டை அடிச்சு விட்டு முடிய பாருங்க வெளியாக இருக்குது. அப்போ தான் நல்லா வரும் கீழே நிற்கிறது. என்ன அறுவடை செய்கிறேன் அடுத்துண்டு என்ன இப்போ அறுவடை செய்யப்படும் படுத்துண்டாயிரும். அப்போ இப்போ வந்து புள்ளாயே இது சிரமம் இருந்திருந்த திடீரென்று மரக்கறி அறுவடை செய்ய போகிறேன். என்ன எல்லாம் முத்திட்டுது. அது தானா வர கொண்டு செய்யல. இது கூட நிறைய காளாஞ்ச கோழி வந்து கிண்டி இருக்கு திருப்பி. அது படிக்க. ஆனா இதுல நின்ற புலாக்கண்டை எல்லாம் நின்று இருந்தாங்க. இதே அளவு வந்திருக்கு. அங்க நான் கோழியை துறக்காதீங்கன்னு சொன்னா கேட்கவே கேட்காது. ஓகே. ஓகே இல்ல. இத வெட்டி விடுங்க. என்ன மரம் இது? இதுதான் கோவா. இந்த கத்தரி நானே பெறாதான். பாத்தீங்களா? அது எண்டாலும் பெருசாக வெட்டி விடுமே தேவையில்லை. மரம் அந்த கோவா மரத்து இதை வந்து இப்படி மடிஞ்சு இருக்குதான். அதுக்கு எதுவும் மருந்து இருக்கோன்னு கேட்டேன். நாங்கள் மருந்து யூஸ் பண்ணுறீங்க.
முத்திட்டு வரும். புதிய வகை கத்திரிக்காய். இதில் பாருங்க வல்லாரை, இதில் என்ன தக்காளி பழம் போடுங்க, செரி டொமேட்டோ. இந்த மரம் வெட்டணும் என்ன இந்த மரத்துல இருந்து இந்த மேலால் உதோட வெட்ட இது பெரிய வெட்டல ஓ மேல காய்க்க மேல. காய்க்கு மேல போன முறை நல்லா பூ பூத்தது. இப்போ வேறங்க மரம் வெட்டி முடிய எப்படி இருக்கு. அது சரி, இதை பார்த்தேன். இதை புடலங்காய் இப்போ ஒரு 3 நாளைக்கா பாரிய வளர்ச்சி நல்ல அறுவடைக்கு தயாராகிட்டுது. நான் இன்னைக்கு நினைச்சேன் புடலங்காய் வைப்ப மாட்டேன். டைம் வந்து சரிப்பட்டு வரையில எனக்கு. அன்னைக்கு இதுல சும்மா புடி பார்த்தேன், ஒரு பெரிய வாக்க பழுத்து போய் கிடக்குது. அதில் ஜலப்பீனம் வந்து பழுத்துட்டு கண்ணுக்கு தெரியாது இல்ல பாவக்கா. அதான் அந்த நல்ல இதுதானே பச்சையாக இருக்கிறது, அது மரத்துக்குள்ள இருந்தது. இது ஜலப்பீனோ பேப்பர் பயங்கர ரெசிபி. கத்திரிக்காய் அதான் இது அறுவடை செய்யலாம் பெரிய காய். ஓ கத்திரிக்காய் நான் இது செய்கிறேன். இதில் பாருங்க எங்களுடைய கறி வேப்பிலை, இதுதான் எங்களுடைய கறி வேப்பிலை. நான் ஒரு படத்தில் நான் நீரேன் கறிவேப்பிலை கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதில் பழத்திருக்கிறத மட்டும் அறுவடை செய்வேன்னு சொன்னால் இதில் என் ஃப்ரெண்ட் வேலை செய்கிற இடத்துல கேட்டது இந்த கொட்டை மிளகா வீடியோ பார்த்துட்டு கேட்டது நான் கொண்ட கொடுப்போம். விதையா என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நீர் சமைச்சிருந்தா 2-3 வரை வச்சு தான் முடிஞ்சிருக்குங்க. என்ன முடியுது கறிமிளகாய் கறிமிளகாய் நான் முழுக்க பிடுங்க இல்லை பழம் மட்டும். கறிமிளகாய் எல்லாம் நல்ல இது நல்ல உரைப்பான கறிமிளகாய். இந்த இதில் 3 தானே எங்களுக்கு தாராள. அப்போ இந்தியாவில் வந்து இன்றைக்கு அதை கேட்க மறந்துட்டேன். இன்றைக்கு வண்டிக்காசு இதாண்டி ஒரு வித்தியாசமாக கறி வச்சிருந்தேன். நான் எப்படி இருந்தேன் சரி இல்லை அப்படி சரி சரி இல்லையா? அதுதான் இந்தியாவில் எல்லாம் செய்யணும். அதே நீ அந்த சுண்டல் மேத்தேன் அது அப்போ எப்படி செஞ்சேன் உங்களுக்கு பிடிக்கும். புளிக்கறியும் இல்லாட்டி வெள்ளைக்கறி வச்சதான் நாங்கள். இது இந்தியாவில் செஞ்சுக்கிட்டாங்க. நான் அதை பார்த்து அது அப்படி எங்கள் இடத்துல செய்கிறதா நான் அதை அந்த நல்லா இருக்காது பெருசாக. அது சுண்டல் வெண்டிக்காய் சுண்டல்னு சொல்லுவேன். இது இதுக்காக போட்டு சுண்டி இருக்குது. இது என்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சுண்டினு தானே. நீர் அதுக்கு ஒரு பிளாவுக்கு கிடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து சிரமதானம், அதோட வந்து காய்கறி அறுவடை. இதில் எவ்வளோ புல்லு கிடந்தது. ஓகே நீர் பேரும் நான் இதில் காட்டுறேன் எவ்வளோ அள்ளி போட்டுருக்குது. புல்லு காடாக இருந்தது. அது தக்காளி ஓஞ்சிட்டு காய்ச்சி. அது என்னண்டா இந்த தக்காளியில் ஒன்று இருக்குது, செரி டொமேட்டோண்டா நின்று காய்க்கும். இது வந்து ஒருக்கா காய்ச்சி வேண்டா அப்படியே காய்ச்சிட்டு ஓஞ்சிடுவேன். விடப்போறில்ல தண்ணி. தண்ணி இப்போ 2 நாள் மழை இல்லை தானே. என்ன நேற்றும் இல்லை முந்த நாளும் இல்லை, சும்மா தூரிட்டு அப்படியே. கிடக்கிறது வேலை பிடுங்க. இப்போ இதில் வேணுங்க கத்தரிக்காய் எந்த பெரிய அங்காலே மண்டோட அதை குட்டை இல்லை. இந்த பக்கம் இந்த கட்டை இந்த பக்கம் மெல்லி சுடுவேன். அது முத்திட்டு பெரிய காய் தான். வேறுங்க எந்த பெரிய காயண்டு. இப்போ அதோட வந்து இதில் வந்து எங்களுடைய இது கேரட் அப்படியே மரத்தோட பிடுங்கும். இது கேரட்டு இந்த மரம் பெரிய மரத்து பிடுங்கிட்டா அங்கே கொண்டே வச்சுடுவேன். அப்புறம் ஆட்டக்கூட அப்படியே அழுத்த இருக்கணும். அந்த கயிறை கலட்டிட்டு 2 கட்டுனா அந்த இது விதையால் விழுந்துடும். ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு
முயற்சி செய்து பார்க்குறத. சரட்டு விதை எடுக்குது அங்கே வைக்கும் இதில் பாருங்க எங்களுடைய புடலங்காய். இதில் ஒரு புடலங்காய் கல் கட்டணும் பாருங்க. இது 1 இல்லை 2 3 காய் கட்டணும். இதில் இந்த காய் கட்டணும், அதில் கட்டணும். இது 2 காய்ச்சிட்டு இனி மற்ற காயில் 2 விதைக்கி விடணும். போன முறை 6 புடலங்காய் விதை எடுத்தது. இதை எடுத்தது சரியான விதை போட்டு நான் தெரியுமா முளைச்சது கூட நிறைய முளைக்கிறது. அப்போ புடலங்காய் இதுதான். புடலங்காயம் வந்து அறுவடை செய்யணும். இது வந்து நாங்கள் சமைக்கிறாண்டு தான் வெட்டி காய்ச்சணும். அதோட இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய கிரேப்ஸ் பழம் நிறைய இருக்குது. புடுங்கி சாப்பிடல பாருங்க கிரேப்ஸ். இப்போ பீச் வந்து படங்கு சாப்பிட்டு வந்தேன். இப்போ பாருங்க இதில் கிரேப்ஸ் இருக்கும். எங்க அத்தி மரத்துக்கு வாங்கிட்டு அதெல்லாம் பழுத்து இப்போ தான் பழுத்து கொண்டு வருது. காப்பங்காய் எந்த பெரிய காய் என்று பாருங்க. இங்கே அத்திப்பழத்தை பாருங்க ஒரே பழம் அப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்ற அத்திப்பழம் கொஞ்சம் நாளைக்கு நல்ல செமையாக இருக்குது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ பீச் சாப்பிட்டேனே, பிறகு வந்து கிரேப் சாப்பிட்டு இப்போ வந்து அத்திப்பழம் சாப்பிட்றது. இப்போ தோட்டத்தில் ஒரே பழம்தான் இருக்கு. ஓ இங்கே இதுக்கடை பிறகு வந்து அத்திப்பழம் வந்து மிகப்பெரிய அளவில் அறுவடை செய்துட்டு நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறோம். இங்கே இதுவும் பழம். அப்போ இதில் பாருங்க அத்திப்பழம் பாருங்க. அத்திப்பழம் வேற லெவலில் இருக்கும். இது நட்டு அத்திப்பழம். நான் இதில் வந்து அத்திப்பழம் பிடுங்கி சாப்பிட்டு வந்துருக்கோம். இருக்கிறீங்க எல்லா வீடியோவும் பார்த்து ஒன்றா இருக்கிறீங்க. அடுத்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. எப்படியும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அது வேற என்னன்னு சொன்னால் என்ன பிரச்சனைண்டா வேற எல்லா என்னண்டா எடிட்டிங் பிரச்சனையில் கிடையாது. அப்போ அப்போ அறுவடை என்னென்ன இதில் என்ன ஊறுகாய் போட்டுருக்குது. ஊறுகாய் போட்டிருக்குது. அப்போ பீச் பழம் கீழே எடுக்க அதை எடுத்து வந்துடும். இப்போ என்ன டயர்ட் ஆகிட்டீங்க? இன்றைக்கு வந்து இப்போ இதுதான் இன்றைக்கு அறுவடை. அதோட வந்து அத்திப்பழம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பழுத்திருக்கு. அப்போ அதை அறுவடை செய்யலைன்னு சொன்னால் அதை கொஞ்சம் எப்படியும் இன்னும் ஒரு 2-3 நாளையில் வந்து அது தயாராகிடும், நல்லா பழுத்திடும். இப்போ இன்றைக்கு வந்து 2ஆம் கட்டமாக வந்து பீச் பழம் அறுவடை செய்திருக்கிறோம். அதோட வந்து கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே அறுவடை செய்து அறுவடை செஞ்சது எல்லாமே வெட்டி வத்தல் போட்டுட்டேன். வெட்டி வத்தல் போட்டிருக்கு. அதோட வந்து இந்தியாவில் கரைமிளகா வந்து நிறைய காய்ச்சிருக்கு. நாங்கள் வந்து அறுவடை செய்யலையேன்னு சொன்னால் பழுதாயிருக்குன்னு சொல்லி நேற்றுக்கு முன் நடந்த அறுவடையை பார்த்துருப்பீங்க. அப்போ இன்றைக்கு வந்து என்னன்னா, இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் சுரக்கொடியில் வந்து நல்ல காய் காய்ச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த சுரக்கொடியில் இருக்கிற காயை காட்டிட்டு அதோட வந்து உங்களுக்கு வந்து அத்தி மரத்துலையும் வந்து நல்லா பழுத்திருக்கு. அப்போ அத்திப்பழம் இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறோம்.
ஓகே, அப்படியே பார்ப்போம். வேறு வந்துருக்குறாங்க உடக்கு. யார் அது? என்ன இன்றைக்கு என்ன அறுவடை? அவசரமாக நிற்குது. என்ன ஒவ்வொரு அத்திப்பழம் பழத்திருக்கின்ற வேறு இங்கே வேறுங்க எப்படி பழம் பாருங்க. இதில் எவ்வளோ அத்திப்பழம் வந்து இன்றைய ஃபுல்லாக அறுவடை செய்ய போகிறோம். இப்போ என்ன ஒரு திடீரென்று வேலைக்கு வலிக்கிட்டனே, திடீரென்று என்ன உள்ளுக்குறாங்கிட்டு. ஓகே, அப்போ வேலையை கொண்டு போகிறதுக்கு இப்போ பிடிங்கிட்டு இருக்கு. வெங்காயம் பழத்தை ஒரு பழத்தை காட்டும் பாருங்க எந்த பெரிய பழமான்னு சொல்லி. உங்கள் பழத்தை ஒரு பழத்தை உத காட்டும் சாப்பிடும் பாருங்க இவ்வளோ அத்திப்பழம். 6வது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அத்திப்பழம் விருப்பம்னு சொன்னேன். அப்போ காணும் மூலம் கணக்கை கொண்டு இதண்ட மட்டும் இதாங்க. அப்போ இன்றைக்கு வந்து பாருங்க அத்தி மரத்தில் எப்படி பழம்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு ஃபுல்லாக அறுவடை செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு வேலையும் இருக்குது, அதுதான் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு வந்து இது வந்து வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு தான் கொண்டு வரோம். மற்றது வந்து நிறைய பழம் இருக்குது. அப்போ இன்றைக்கு என்ற அளவுக்கு அறுவடை செய்ய ஏன்டா பார்த்து தான் கொடுக்கணும். இதில் வந்து சுனைக்கு மேலே அதுதான் பிரச்சனை. இந்த அதுல எல்லாம் பழம் கிடக்குது, பழத்து போய் கிடக்கு. ஏ அப்போ அறுவடையை ஆரம்பிக்க போகிறேன். முதற்கட்ட அறுவடையோட வலிக்கிட்டு. ஓகே, அப்போ இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் இதில் வந்து அத்திப்பழம் தான் அப்போ அறுவடை செய்ய போகிறோம். அப்போ இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைய ஃபுல்லாக இதில் இருக்கிற அத்திப்பழங்களை அறுவடை செய்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக்களுக்கும் கொண்டு கொடுக்க போகிறோம். 6வது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அந்த அத்திப்பழம் விருப்பம் அப்படின்னு சொன்னால் என்ன தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அத்திப்பழம் நான் வந்து தருவேன். என்னென்னு சொன்னால் இது ஒரு கிழமைக்கு தான் இந்த அத்திப்பழம் இருக்கும். என்னென்னு சொன்னால் இது பக்கண்டு பழத்திரும், குயிக்காக பழத்திரும். இப்போ எல்லாமே பழக்கிற கட்டத்துக்கு வந்துட்டு அப்போ அதால் வந்து 6வது அத்திப்பழம் வேணுமென்னு சொன்னால் ஒரு கிழமைக்குள்ளே தொடர்பு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் அத்திப்பழம் வந்து தருவேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ அத்திப்பழம்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள் இதுக்கு ஃபுல்லாக நல்ல பெரிய பெரிய பழங்க. இதை பாருங்க பெரிய பழங்கள் பழுத்து கிடக்கு. இங்கே இப்போ வந்து ஒரு விஷம் அறுவடை செய்தாலும் பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு. இங்கே உங்கள் உள்ளுக்கு அந்த பக்கம் எல்லாம் கிடக்குது பாருங்கள். இதுக்கே இல்லை இவ்வளோ பழம் கிடக்குன்னு காட்டுற மாதிரி. அதில் எல்லாம் ஒரு பழம் உண்டு, பெரிய பழம் பழுத்து கிடக்குஞ்சு பாருங்க. இந்த பழம் பழுத்துட்டுது, நல்ல பெரிய பழம் இது. அப்போ இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே அத்திப்பழ அறுவடை தான். அப்போ வேலையும் இருக்குது. அப்போ வேலைக்கு வலிக்கிடணும். அப்போ அத்திப்பழம் இன்றைக்கு அறுவடை செய்யணும். மற்ற வீடியோ எடிட்டிங் எல்லாம் இருக்குது. இப்போ அதால் வந்து இயன்ற அளவுக்கு இதில் பார்த்து தான் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால் நிறைய பழம் இருக்குது. அப்போ நல்ல பழங்களை தான் பார்த்தது பிடுங்கணும். அதான் பார்த்து கொண்டிருக்கணும். ஓகே, இப்போ இங்கே அது அந்த பக்கம் இல்லை, நிறைய பழங்கள் இருக்குது. இப்போ பாருங்க இதில் வந்து இது போட்ட நாங்கள் என்ன சுடக்கொடிக்கும் அவரைக்கொடிக்கும் வந்து இதில் வந்து ஒரு பந்தல் இது மாதிரி போட்டுனாங்க. அப்போ அதில் வந்து இங்கால சுடக்கொடியில் வந்து காய்ச்சிருக்கு, நான் உங்களை காட்டுறேனதை. அதோட வந்து அவரைக்கொடியிலையும் காய் இருக்குது. அப்போ அதோட வந்து இந்தியாவில் வந்து இன்றைக்கு வந்து நல்ல இதில் அத்திப்பழம் நல்ல பழத்திருக்கு. அப்போ அத்திப்பழம் வந்து இன்றைக்கு அறுவடை செய்ய போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க அப்படியே பார்ப்போம். சுரக்கொடியில் வந்து இப்போ தான் நல்லா பிஞ்சு பிடிச்சி கொண்டிருக்கு. அப்போ இந்தியாவில் வந்து அத்திமரம் நல்லா பழத்துட்டுது. அப்போ அத்திப்பழத்தை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பழம் நல்ல பழம் கிடக்குது. அப்போ விடியம் வந்து மார்னிங் வந்து வேலை செய்கிற இடத்துக்கு வந்து
புடுங்கிட்டாங்க. அப்ப இப்ப வந்து நிறைய பழம் இருக்கு. அப்ப அதுல வந்து நல்லா பழுத்திருக்கிறத மட்டும் அறுவடை செய்ய போறேன். ஏன்னு சொன்னா நிறைய புடுங்கினா பழுதாயிரும். அப்ப நல்ல பழங்களா இருக்கிறத மட்டும் நான் இப்ப அறுவடை செய்ய போறேன். இப்ப பாருங்க இங்க இதை பாருங்க எப்படி பழம் வந்து பாருங்க இதை பாருங்க நல்லா பழத்து இங்க பாருங்க நல்ல பழம் இது இங்க எப்படி இருக்காண்ட வேற லெவல்ல இருக்குங்க. அதோட வந்து இதுல நிறைய பழம் இருக்கு. அப்ப நல்லா பழுத்திருக்கிறத மட்டும் நாம் வந்து இப்ப அறுவடை செய்ய போறோம். நல்ல அத்திப்பழம் இருக்கு. அப்ப அதுதான் அறுவடை செய்ய போறோம். நல்ல பழமா பார்த்து தான் இப்ப வந்து அறுவடை செய்யணும். இதுல பாருங்க மேல வந்து நல்ல பழம் இருக்கு. இங்க பாருங்க இங்க இது நல்ல பழம், இது நல்ல பழம் இதுல இருக்கு. பாருங்க இது வந்து நல்லா கனிஞ்சிட்டு பாருங்க எப்படி பழம் பழம் வந்து கனிஞ்சிட்டு பழுத்து. அப்ப இதுல வந்து இப்ப நல்லா பழுத்து அதுல கொஞ்சம் பிடுங்குனா மற்றது வந்து இப்ப விடிய வேலைக்கு வேலை செய்யற இடத்துலயும் மக்களுக்கு பிடிங்க கொண்டு போ. அப்ப இதுல மார்னிங்கும் வந்து அறுவடை செய்தது. அதோட வந்து இப்போ வந்து இப்போ நல்லா பழுத்ததை மட்டும்தான் இப்ப அறுவடை செய்தேன். இங்க வேறுங்க இது நல்லா பழுத்துட்டுது. இப்போ அதோட வந்து இன்றைக்கு வந்து இல்ல இங்கால எல்லாம் பார்த்து பார்த்து உள்ளுக்கும் இருக்குது பழங்கள் பார்த்து பார்த்து பிடுங்கணும். என்னன்னு சொன்ன நிறைய இருக்குது பழம் இங்கே. இவளெல்லாம் இப்பதான் முத்தி கொண்டுருது நல்ல முத்தெல்லாம் நிறைய பிடுங்கினா அது பழுதாயிரும். 2 நாள் இருந்தேன்டா பழுதாயிரும். பாருங்க இது எந்த பெரிய பழம் இது. அதோட எங்களுடைய இதுக்குள்ள ஓடைக்குள்ளேயும் நல்லா பழுத்து இருக்கும். வேறங்க இது வந்து 2 வேலுக்கு இடையில இதுலயும் பழங்கள் கிடக்கு. இங்கால வந்து பாருங்க எங்களுடைய இது நீட்டுக்கொடி படர்ந்து போய் கிடக்குது. அங்கால புல்லு வளர்ந்துட்டு வெட்டணும். இதுல வந்து இதுல பழுத்து இருக்கிறத மட்டும் அறுவடை செய்யலாம். இதுல பழுத்திருக்கு. அப்ப இன்றைக்கு வந்து இதுல அறுவடை அத்திப்பழம் அறுவடை. அதோட வந்து இது அத்திப்பழம் அறுவடை செய்தாங்க. அதோட வந்து இங்கே பாருங்க கிரேப்ஸும் நல்லா பழுத்திருக்கு. இப்போ கிரேப்ஸும் வந்து இதில் பழுத்ததுகளை அறுவடை செய்ய போகிறோம். நல்ல பழம் பழுத்திருக்கு. குட்டி குட்டி கிரேப்ஸ் நல்ல டேஸ்ட் இருக்கு. இதில் இருக்கிறத அறுவடை செய்வோம். ரெண்டு சொன்னால் அந்த குருவிகள் வந்துட்டா எல்லாம் சாப்பிட்டு. இப்போ வந்து 2-3 தரம் இதில் கிரேப்ஸ் வந்து 2-3 தரம் அறுவடை செய்துட்டோம். ஆனால் இதில் நிறைய காய்ச்சோடியாக இப்போ நல்ல பழத்துக்கள் இருக்குது. நல்ல இது உள்ளுக்கு வந்து இது வந்து விதை இருக்குது. இந்த கிரேப்ஸ் இது வந்து இப்போ நாங்கள் வந்து நட்டு 2-3-4 வருடம் இருக்கும். இப்போ இது வந்து நாங்கள் பயிர் செய்து பாருங்க கிரேப்ஸ் பாருங்க அப்படி இருக்குன்னு 4 வருடம் இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கி அடுத்த வருஷமே இது காய்ச்சேன்னு சொன்னால் அவங்ககிட்ட வேண்டாக்கியே பெரிய இதாக தான் என்ன இது உணட்டியாக வெட்டுறாங்கன்னு சொன்னால் இதில் பழம் வந்து அப்படி பழக்கல. இது சிலது காயும் இருக்கு. எல்லாம் ஒரே பழுக்கல. இதில் சில காய் இருக்குது, சிலது திங்கும் இருக்குது. அப்போ அதால் வந்து பார்த்து தான் போகணும். கூட பழம் வந்து
அப்போ ஒரு அறுவடை முடிஞ்சுது. அப்போ வந்து இன்றையான அறுவடை வேலை தான். இப்போ இந்தியாவிலும் இருக்குது. அப்போ அறுவடை செய்கிற டைம் இல்லைன்னு சொன்னால் வேலைக்கு ஒழிக்கிடணும். இப்போ இந்த இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டேன். பாருங்க, ஒரு சட்டி ஃபுல்லாக அப்படிங்க இருக்கிறேன். கீழே அத்திப்பழம் கொஞ்சம் இருக்குது. அப்போ இதுலேயும் இருக்குது நிறைய பழம். இங்கே என்ன டைம் எடுத்தோன்றது. இப்போ வேலை போகணும். அப்போ எல்லாம் நல்ல பழத்து குருவிகளுக்கு நல்ல வேட்டுதான். பங்கால வண்டிக்காய் கொஞ்சம் கிடக்குது, வெட்டோட முக்கியம். என்ன இதுகால உடஞ்சா இப்போ நாளைக்கு நாளைக்கும் விட்டு பிடுங்கலாம். ஆனால் வண்டிக்காய் இருக்குது, லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாம் முக்கியம். ஒண்டா பழக்கிறதால இதான் பிடுங்குறேன் அப்படிங்க கொண்டு இருக்கலாம். டைம் போய்க்கணும். அப்போ வேலைக்கு வலிக்கிடணும். அப்போ வலிக்கிட போகிறோம். அப்போ அதில் கொஞ்சம் வண்டிக்காயம் இருக்குது. இப்போ வண்டிக்காயம் அறுவடை செய்துட்டு அப்படியே வலிக்கிட போகிறேன். வந்து வண்டிக்காய் சிவத்த வண்டி காய்ச்சிருக்குது. அப்போ அதே அறுவடை செய்ய போகிறேன். முக்கியம் இன்றைக்கு அறுவடை செய்யாட்டி நாளைக்கு எல்லாமே முக்கியம். சரிங்க, அங்கே அதை ரொம்ப காயிடாக்கு. அப்போ நாலஞ்சு வண்டிக்கு அப்படின்னாங்க. அப்போ வலிக்கிட போகிறேன். இப்போ வேலையம் இருக்கிறதால இப்போ இந்த முறை நாங்கள் வந்து பச்சை வண்டி நட்டது குறைவு. இதில் பாருங்க, அந்த சிவத்த வண்டி தான் காய்ச்சிருக்கா. அப்போ மேலே போயிட்டு அப்படியே பார்ப்போம். கிரேப்ஸும் இருக்குது, அத்திப்பழம். அப்போ மேலே போயிட்டு எவ்வளோ என்ன மாதிரி அறுவடை எவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி மேலே போயிட்டு அப்படியே பண்ணியாப்போ ஃபைனலாக அறுவடையெல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. வெண்டைக்கு வந்து அத்திப்பழம், அதோட வந்து கிரேப். இதில் வந்து அத்திப்பழம் நல்ல பயங்கர சோப் தான் இருக்குன்னு. இப்போ இதில் வந்து வேற கிரேப், அதோட வந்து அத்திப்பழம். அத்திப்பழம் என்ன கொஞ்சம் இது ஒரு நாள் விட்டால் இதாகிடும். ரெண்டாவது பழமாக அத்திப்பழம். கிரேப்ஸ் கிடக்கும். இது வந்து கிரேப்ஸ் நாளைக்கு கிடக்கும். நான் அத்திப்பழம் தருவார். இப்போ இதுக்கு பழங்கள் இப்போ இதில் பாருங்க, இப்படி பழம் வந்து வேறு லெவல். இது நல்லா பழுத்தது, சூப்பராக இருக்கு. அதோட அத்திப்பழம் பாருங்க எப்படி இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பழம். வந்து வேறு லெவலில் நல்ல ஆறாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அத்திப்பழம், திராட்சை பழம் வேணுமென்னு சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய நம்பர். அப்போ நீங்கள் அட்லாண்டாவில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்க கிரேப் வந்து நிறைய இருக்குது பந்தலில். அப்போ வேணுமென்னு சொன்னால் தொடர்பு. பழம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்போ பார்த்துருப்பீங்க இதில் கிரேப்ஸ், இந்தியாவில் கிரேப்ஸ் இருக்கு பாருங்க. இதில் கிரேப்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.